இங்க ஒரு பையன் எப்பயுமே ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவனோட பேக்ல 100 கிலோ வெயிட்ட வச்சு தான் அனுப்புறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு ஷோல்டர் பேக்லயும் எக்ஸ்ட்ரா வெயிட்ட கொடுத்து வர்றாங்க. எதுக்காக இப்படி கொடுத்து வர்றாங்கன்னா அவனோட உடம்பை இழைக்கிறதுக்காக இல்ல, அவனோட சீக்ரெட் வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கான். இப்ப ரோட்ல ஒரு பொண்ணை பாக்குறான். அவளை பார்த்ததுமே பிடிச்சு போயிடுது. சோ அடுத்த நாள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அவ ஏற பஸ்ல இவனும் ஏறான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த பொண்ணோட பஸ் பாஸ்ல காசு தீந்துடுது. உடனே இவனோட பாஸை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றான். இப்ப இதே இவனோட சான்ஸா யூஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட பேசவும் ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணு இவன் பேச ஆரம்பிச்சதும் அவனோட பேக்கை வாங்கி வச்சுக்கலான்னு வாங்குறா. பார்த்தா அந்த பேக்கோட வெயிட்டே அவளால தூக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இப்படியே பஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரான். அப்பதான் அவனோட கால் தரையில படாம பறக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இவன் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கானோ அப்பெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப இவன் பறக்கிற டைமிங்கும் பஸ் ஸ்பீட் பிரேக்ல ஏற டைமிங்கும் மேட்ச் ஆயிடுது. அதனால இவன் பறந்ததை வெளியில தெரியாம சமாளிச்சிடறான். ஆனா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இன்னைக்கு தான் இவனோட ஸ்கூலுக்கு வந்திருக்கா. சோ இவனை பார்த்ததுமே தெரிஞ்சவனா இருக்கானேன்னு சிரிக்கிறா. அவ சிரிச்சதுனால இவனோட ஹார்ட் பீட் அதிகமாகி மேல பறக்க ஆரம்பிச்சிடறான்.